வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Volkswagen கம்பெனி வந்து இந்த வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வந்து எப்படி வேலை செய்யுது, ஒர்க்கிங் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதோடைய ஒர்க்கிங்லாம் புரியாமல் போயிடும். ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து கிராங்க் பொசிஷன் சென்சார் இருக்கும். அங்கேருந்து வந்து ECU கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ECUலேருந்து இன்ஜின்லேருந்து ஆக்டிவேட்டர். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராங்க் பொசிஷன் சென்சார்லேருந்து சிக்னல் போய் ECUக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ ECUலேருந்து இன்ஜின் போயிட்டு இன்ஜின்லேருந்து ஆக்டிவேட்டர் வழியாக பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி தான் இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதாகுது. ஸோ இதோடைய நீங்கள் ஒர்க்கிங் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்னா, ஸோ இப்போ வந்து இன்ஜின் வந்து ஹை ஆர்பிஎம்மில் போயிட்டுருக்கு. ஸோ ஹை ஆர்பிஎம்மில் போகும்போது என்னென்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மல்டி சிலிண்டர் இன்ஜின்னா 4 இன்ஜின் இருக்கும். ஸோ இது வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஆக்சுவேட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கேம் ஷாஃப்ட்னு இருப்பாங்க. அந்த கேம் ஷாஃப்ட்டில் மொத்தம் 4 சிலிண்டர்னா அதில் வந்து 2 சிலிண்டருக்கு வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தாலே புரியும். ஸோ நான் வேணால் ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் நல்லா. இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு. இப்போ வந்து இந்த சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிலிண்டருக்கு வந்து இதுதான் இன்லெட் வால்வு. ஸோ இது வந்து இந்த இன்லெட் வால்வுக்கு நேராக வந்து இந்த ஆக்சுவேட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்த சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதேமாரி இங்கே வந்து இது இன்லெட் வால்வு, இது வந்து அவுட்லெட் வால்வு. அதனால் இன்லெட் வால்வுக்கு நேராக வந்து இந்த இது வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஹை ஆர்பிஎம்மில் போயிட்டுருக்கோம். ஹை ஆர்பிஎம்மில் போனோம்னா எனக்கு வந்து 4 சிலிண்டர்லுமே எனக்கு வந்து இன்ஜின்லேருந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நார்மலாக வந்து 4 சிலிண்டரில் வந்து இன்ஜின் பவர் ப்ரொடியூஸ் ஆகும். அதுலேருந்து நம்ம கியர் பாக்ஸ்க்கு வந்து நார்மலாக அவங்களுக்கு அது ப்ராசஸ்னால் தெரியும், 4 ஸ்ட்ரோக் நடக்கும். ஸோ இது அந்த மாதிரி தான் நடக்கும். பட் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்போ நான் வந்து இப்போ சில பேர் வந்து நான் வந்து ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன், கம்மியாக தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கம்மியாக ஓட்டும்போது எனக்கு வந்து 4 சிலிண்டர்லையுமே பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆக தேவையே இல்லை. ஏன் தேவையில்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது? அதனால வந்து இப்போ வந்து இந்த Volkswagen வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த 2 சிலிண்டரோட இதை வந்து கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த இன்லெட் வால்வில் இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த ஆக்சுவேட்டர் வந்து இங்கே கேமை வந்து தள்ளி விட்டுரும். இங்கேருந்து இந்த பக்கத்து தள்ளி விட்டுறனால இந்த இன்லெட் வால்வே ஓப்பன் ஆகாது. இப்போ ஓப்பன் ஆகாமல் இருக்கும்போது எப்படின்னா 1, 4 இது நான் இந்த 2 சிலிண்டர் மட்டும்தான் இன்ஜின் பவர் வரும், இன்ஜின்லேருந்து பவர் வெளியே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்போ 30-40 போயிட்டுருக்கேன்னா 4 சிலிண்டர்லுமே வந்து எனக்கு வந்து இன்ஜின் ப்ரொடியூஸ் ஆகணும், பவர் ப்ரொடியூஸ் ஆகணும்னு தேவையே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிலிண்டர் தான் இன்ஜின் இருக்கும், டபுள் சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. ஸோ நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணும்போதே வந்து அந்த பவர் வந்து அது போதும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு மல்டி சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம்? ஸோ அதனால் வந்து இந்த ஆக்சுவேட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த கேமை வந்து தள்ளி விட்டுரும். அது எப்படின்னா, அந்த கிராங்க் பொசிஷன் சென்சார் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராங்க் பொசிஷன் சென்சார் வந்து கரெக்டாக அந்த இது அந்த இன்ஜின் வந்து எந்த இதில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சிக்னல் வந்து பாஸ் பண்ணி ECUக்கு. தென் ECUலேருந்து இன்ஜின் வழியாக பாஸ் பண்ணி இன்ஜின்லேருந்து ஆக்சுவேட்டர் இந்த இது இருக்குது பாருங்கள், இது வந்து தள்ளி விட்டுரும் உங்ககிட்ட. இந்த மாதிரி எப்படின்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி தள்ளி விட்டுருவோம். இந்த மாதிரி தள்ளி விட்டுறனால எப்படின்னா, இப்போ வந்து இன்லெட் வால்வ் வந்து ஓப்பனே ஆகாது. இப்போ இன்லெட் வால்வே ஓப்பன் ஆகலைன்னா எப்படி ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து உள்ளே வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வரலைன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து 4 ஸ்ட்ரோக், அதாவது என்னென்னா சக்ஷன், கம்ப்ரஷன், அப்புறம் வந்து ஃபயரிங் ஆர்டர் நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் நடக்கும். ஸோ பவர் எக்ஸாஸ்ட் கிடைக்கும்ல இந்த மாதிரி. ஸோ இந்த 4 ப்ராசஸ்லையுமே எதுவுமே நடக்காது. ஆனால் வந்து சும்மா இந்த இன்ஜினில் உள்ள இந்த சிலிண்டர் மட்டும் சும்மா சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா இந்த 2 சிலிண்டரும் சுற்றுது பாருங்கள். இப்போ ஏன்னா இது எல்லாமே ஒரே இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரே கேம் ஷாஃப்ட்டில் தான். ஸோ இது 2 சுற்றும் போது இதுவும் சுற்றும். ஆனால் இந்த 2 சிலிண்டர்லுமே உள்ளே காலியாகவே சுற்றிட்டு இருக்கும். ஏன்னா இன்லெட் வால்வ் வழியாக எந்த ஏர் ஃபியூல் மிக்சருமே உள்ளே வரல. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இப்போ பாருங்கள், சும்மா வந்து 2, 3 சிலிண்டர் வந்து சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கு.
ஆனால் வந்து அவுட்லெட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த அவுட்லெட் வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணுற கட் ஆஃப் ஆகிறது வந்து எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு இன்லெட் வால்வ்லேயே எதுவுமே வரலன்னா அவுட்லெட் வால்வ் சும்மா ஓப்பன் வாங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டெக்னாலஜி சூப்பராக யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோர் ஃபியூல் எக்கனாமி. ஏன்னா இப்போ வந்து நான் வந்து 100லே போனேன்னா எனக்கு வந்து 4 சிலிண்டர் ஓப்பன் ஆகிட்டு 4 சிலிண்டர் போயிட்டு இருக்கும். இப்போ எனக்கு வந்து நான் 30, 40 இப்போ டிராஃபிக்கான ஏரியாவில் போனீங்கன்னா 2 சிலிண்டருக்கு வர்ற பவர் இது ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கட் ஆஃப் ஆயிருதா. ஸோ கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து மோர் ஃபியூல் அதிகமான ஃபியூல் வந்து உங்களுக்கு நல்லா சேமிக்க முடியும். இதில் வந்து ஸ்மூத் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஏன்னா 4 சிலிண்டர் இது பண்ணி அது ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கு வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வரும், சவுண்ட் அதிகமாக வரும், ஹீட் அதிகமாகும். ஏன்னா 4 சிலிண்டர்லுமே அதிகமான இது ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த இதில் பவர் வர்றதுல. அதனால் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 2 சிலிண்டர் மட்டும் ஆக்டிவேட் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஸ்மூத் ஆக்சிலரேஷன் கிடைக்கும். இது வந்து நம்ம ரைட் மை மோட் கண்ட்ரோல். இது எனக்கு வந்து தேவைப்பட்ட நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் மாற்றிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கார்லையுமே சொல்கிறதான் இது வந்து ஒரு ஹை காஸ்ட்டாக இருக்குது இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லேக் இருக்கும் லைட்டாக அந்த த்ராட்டில். ஏன்னா நம்ம அந்த 4 சிலிண்டர் வச்சு போயிட்டு இருக்கிறதுக்கு திடீர்னு 2 சிலிண்டர் ஆன் ஆகிட்டு இது பண்ணால் அது ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து அவ்வளோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.